திரைப்பிரபலங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. கை நடுங்குது, பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கான். நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு அதிர்ச்சியில் ரசிகர்கள் ரொம்பவே அவருடைய வீடியோ பார்த்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மதகஜ ராஜா ரிலீஸை முன்னிட்டு நடந்த ப்ரீ ரிலீஸ் விழாவில் நடிகர் விஷால் கை நடுக்கத்துடன் தடுமாற்றத்தோடு பேசியிருக்கக்கூடிய வீடியோ வைரலாகி வருது. அவருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடிப்பதாக அறிவிக்கப்பட்ட மதகத ராஜா திரைப்படம் பார்த்தோன்னா திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதே வேகத்தில் முடிஞ்சிருச்சு. அதே ஆண்டு படம் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் வெளியாகலை. இந்த படத்தில் விஷால், சந்தனம், வரலட்சுமி, சதீஷ், நிதின் சத்யா, சோனு சூட், அஞ்சலி, மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி, சிட்டிபாபுன்னு பலரும் நடிச்சிருக்கிறாங்க. ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் நிறுவனம் மதகஜ ராஜாவை தயாரிச்சிருக்குது. படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்கிறாரு. ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆர்யா கெஸ்ட் ரோலிலும் சதா ஒரு பாடலுக்கு நடனமும் ஆடியிருக்காங்க. மதகஜ ராஜா மிகப்பெரிய அளவில் அதை சுருக்கி எம்ஜிஆர் அப்படின்னு அழைத்து வந்தாங்க. இப்போது இந்த படம் அப்போ வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ திரையரங்குகளில் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் வெளியீட்டு தேதி சாத்தியமாகியிருக்கு. அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற ஜனவரி 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து விஷால், சுந்தர்சி, விஜய் ஆண்டனின்னு படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டாங்க. சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மூவரும் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போது விழாவில் கலந்துக்கிட்ட நடிகர் விஷால் மேடையில் இது குறித்து பேசியிருக்கார். வழக்கத்துக்கு மாறாக உடலில் ஒருவித நடுக்கத்துடன், பேச்சில் தடுமாற்றத்துடன் விஷால் பேசியிருக்கார். அதில் இந்த வருடம் சிறந்த நடிகர் விருது கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு தெரியாது, ஆனால் சிறந்த பாடகர் விருது கிடைக்கும்னு பேசி ரொம்பவே கலகலப்பூட்டியிருக்காராம். அப்போது தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி முதலாக பாட்டு பாடி வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இன்றைக்கி கூட வைரல் காய்ச்சலோடு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நடிகர் விஷால் காய்ச்சலுடன் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாக விளக்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவரின் தடுமாற்றம் அதே போல் அவருடைய பேச்சு குறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.